ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்று அமரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நின்று நான் அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒருவருக்கே மகிமையையும் கனத்தையும் புகழ்ச்சியையும் வணங்குதலையும் கொடுத்து பாருங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவார். நம் ஆண்டவரை மாத்திரமே எல்லாவற்றிலும் மேன்மை பாராட்ட வேண்டும், மனிதனை அல்ல. மனிதனை புகழ்ந்து 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 நம்முடைய வாழ்க்கையில் அநேக நாள் ஏமாற்றம் அடைந்து விட்டோம். மனிதன் புகழ்ச்சியை விரும்புவான், ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஆண்டவர் நம்முடைய அன்பை விரும்புகிறார். நீங்கள் அன்பு வைத்திருக்கிற அந்த தெய்வத்தை நீங்கள் புகழ ஆரம்பித்தால், உயர்த்த ஆரம்பித்தால், போற்றி துதிக்க ஆரம்பித்தால், மனிதனை புகழ்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் கர்த்தரை நீங்கள் புகழ்ந்து பாடினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிட்டி சேரும், ஆரோக்கியம் கிட்டி சேரும், சௌக்கியம் நடைபெறும். உங்கள் வாழ்விலே பெரிய மாற்றங்களையும் அநேக ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். ஆண்டவரை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் துதித்து பாடி பாருங்கள். அதை தான் தாவீது சொன்னான், கர்த்தரை துதிக்கிற துதிய காலத்திலும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். ஆகையால் கர்த்தரை காலத்திலும் எப்போதும் துதித்து பாருங்கள். மனுஷனை புகழ்வதை காட்டிலும் கர்த்தரை புகழ்ந்து பாருங்கள். ஆண்டவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்கள் வாழ்க்கையை சிறக்க வைப்பார், சிறந்த வாழ்வை தருவார், மேன்மையான வாழ்க்கை தந்து உங்கள் வாழ்க்கை மிகவும் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாயிருக்கும். God bless you.